உங்கள் தனுஜா பவர்ஃபுல் கைடன்ஸ்ல இருந்து. இன்னைக்கு தை கிருத்திகை செவ்வாய்க்கிழமையா வந்திருக்கு. எவ்வளோ ஒரு விசேஷம் இல்லையா? குக்கே சுப்பிரமணியர் திடீர்னு என்னை பெங்களூருக்கு கூப்பிட்டு, பாரு இங்க ஒரு கோவில் இருக்குன்னு காமிச்ச மாதிரியே இருந்தது. இந்த கோவில் ரொம்ப புராண கதைகள் வாய்ந்த ஒரு கோவிலா இருக்கு. இந்த கோவில்ல போய் மூலவரை பார்க்கும்போது பிரமிச்சு போனேன். முருகர் கோயில்னு சொன்னாங்க, நாகரா இருக்கே அப்படின்னு. முருகர் அங்க நாக வடிவத்துல காட்சி கொடுக்கிறாரு. அந்த ஸ்தலத்தோட வரலாறு கேட்கும் பொழுது தெரிஞ்சுக்கிட்டேன், அது ஒரு பரிகார ஸ்தலம். எந்த விதமான நாகதோஷம், சர்ப்பதோஷம், ஜாதகத்துல கல்யாண தடை அந்த மாதிரிலாம் இருந்தா அங்க பரிகாரம் பண்ணுவாங்க அப்படின்னு. கோவிலின் வரலாறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முருகர் நாகராஜா வாசுகிக்கு அடைக்கலம் கொடுத்ததாகவும், நரசிம்மரோட சேர்ந்து ஆதிசேஷனும் இங்க இருக்கிற மாதிரியும் ஒரு கதை இருக்கு. இங்க வாசுகி கருடரால துரத்தப்பட்டு வாசுகி முருகரிடம் சரணாகதியான கதையாம் இது. இங்க ஒரு பிலத்வாரா கேவ் அப்படின்னு ஒரு குகை இருக்கு. அங்கதான் வாசுகி பல ஆண்டுகள் தபஸ் பண்ணதாகவும், குகையில் இருந்த வாசுகி தபஸ் பண்ணும் போது வெளியிட்ட மூச்சு காத்து ரொம்பவும் நச்சுத்தன்மை உடையதாக இருந்ததாகவும், அதனால கோவிலுக்கும் சன்னதிக்கும் நடுவுல ஒரு ஸ்தம்பம் ஒண்ணு இருக்கு, வெள்ளி கவச்சம் போட்டு. இது பக்தர்களை காப்பாத்தப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அங்க புத்து மண்ணை தான் பிரசாதமா விபூதி மாதிரி கொடுக்கறாங்க. அது ஒண்டி இல்லாம அந்த கோவில் என்ன ஒரு அழகான சூழ்நிலை அமைக்கப்பட்டிருக்கு. கோவிலுக்கு பின்னாடி பர்வதமலைன்னு ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட் இருக்குங்க. ட்ரெக்கிங் எல்லாம் அங்க போவாங்களாம். பக்கத்துல பாத்தீங்கன்னா குமாரதரான்னு ஒரு ஆறு. அதுல நீங்க குளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிணிகளும் நோய்களும், உங்களோட சின்ஸ் பாவங்கள் கரையும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு. அது பக்கத்திலேயே சித்தர் மலைன்னு ஒரு மலை இருக்கு. அங்க இன்னமும் சித்தர் உயிர் வாழ்வதாகவும் தபஸ் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் ஒரு ஐதீகம் இருக்குங்க. இந்த ஸ்தலத்துலதான் சுப்பிரமணியர் தாரகாசுரனை சம்ஹாரம் பண்ணதாகவும், இந்திரனோட மகளாகிய தேவசேனையை மணந்ததாகவும் ஒரு ஐதீகம் இருக்கு. குக்கே சுப்பிரமணியர் கோவில்ல பரிகார ஸ்தலத்துல எப்படி மூலவர் காணப்படுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதிசேஷன், ஆதிசேஷனுக்கு மேல வாசுகி, வாசுகிக்கு மேல மயில் வாகனத்தோட சுப்பிரமணியர் காணப்படுறாரு. இன்னொரு மலை இருக்கு, அதுக்கு பேரு ஆதிசேஷ பர்வதம்னு. அந்த ஆதிசேஷ பர்வதம் பாத்தீங்கன்னா நாகலோகத்துக்கு போகக்கூடிய வாயில் ஒண்ணு அங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்தலத்துக்கு போக முடியலையேன்னு கவலைப்படாதீங்க. சுப்பிரமணிய பஞ்சரத்னம்னு நமக்காக கொடுத்திருக்கிற இந்த வரிகளை நீங்க பாராயணம் செய்யலாம். இதுல குமரதரான்ற ஆற்ற பத்தியும் இருக்கு. முருகர் எப்படி நம்மளை காப்பாற்றுவாரு சரணாகதி ஆனா அப்படிங்கறதும் இதுல இருக்கு. இந்த குக்கேன்ற பேருக்கு என்ன அர்த்தம்னு நான் தேடிக்கிட்டே இருந்தேன். குக்கே அப்படின்னா கூடைன்னு அர்த்தமா. நாக வடிவத்துல காணப்படுற சுப்பிரமணியரை, மூலவரை அந்த கூடையில வச்சு இரவு ஆனா ஒரு வீட்டுல வச்சிருவாங்களாம். காலையில திரும்பி அவர் சன்னதிக்கு வந்துருவாராம். உங்களுக்கு வேற ஏதாவது கதை தெரியும் அப்படின்னா தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்க.